மாடர்ன் மனிதன், அதாவது நவீன மனிதன் ஆப்பிரிக்காவில் 160 முதல் 200,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியிருப்பான் என்பது இப்பொழுது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அங்கு தோன்றிய மனிதன் எப்படி மற்ற இடத்துக்கெல்லாம் பரவினான் என்பது ஒரு முக்கிய கேள்வியாக இருந்தது. இதில் 2 கருத்துக்கள். ஒன்று, மனிதன் முதலில் இந்த நிலம் வழியாக வடக்கு திசையை நோக்கி நகர்ந்திருக்கக்கூடும் என்பது. அதை சிலர் மறுத்தனர். ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை இதற்கு ஒத்துழைத்திருக்காது என்பது. அதற்கு மறுப்பு அல்லது மாற்று கருத்து என்னவென்றால், இந்த முதல் ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனிதன் இந்த தென் திசையை நோக்கி வந்திருக்கக்கூடும் என்று. இதற்கு என்ன அடிப்படை காரணம் என்றால், இங்கே இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் அல்லது தொல்பொருள் ஆய்வின் ஆதாரங்கள் ஆஸ்திரேலியாவில் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி மனிதன் வந்திருக்கக்கூடும் என்பது ஒரு ஆராய்ச்சியின் மூலம் தெரிய வந்தது. அதே போன்று சைனாவில் 39,000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்கக்கூடும். மிடில் ஈஸ்ட் அங்க 47,000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஐரோப்பா கண்டத்தில் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது. ஆனா நமக்கு இங்க இந்தியாவுக்கு எப்பொழுது வந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்களே கிடைக்கவில்லை. ஏனென்றால் நம்முடைய தட்பவெப்ப நிலை அப்படி இருந்தும் சில ஆய்வுகள், அகழாய்வுகள் நடந்தது. அதில் ஒன்று ஜுவலபுரம் எனக்கூடிய ஒரு இடம் ஆந்திர பிரதேச மாநிலத்தில். அங்கு தோண்டி எடுக்கப்பட்ட போது மனிதனின் எலும்புகளோ இல்ல முடியோ எதுவும் அங்க கிடைக்கவில்லை. இது மாதிரியான கற்கள், மனிதன் இதை இறை தேடுவதற்காக பயன்படுத்தியிருக்கக்கூடும் என கருதிய கல்கர் அதை மட்டும்தான் கண்டெடுத்தார். இதற்கு அப்புறம் இன்னொன்று மிகவும் சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிய ஒரு ஆராய்ச்சி, ஹாரப்பா எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அந்த ரீஜியன்ல ராக்கிகிரி எனக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடத்தில் ஒரு முழு எலும்புக்கூடு கிடைத்தது. வசந்த் சித்தே என சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிஸ்ட், அவரோட டீம் எல்லாம் அங்க போய் அதை தோண்டி எடுத்து பார்க்கும்போது இது கிடைத்தது. இதை நாங்கள் அகைன் மற்ற விஞ்ஞானிகளுடன், டேவிட் ரீச் அவருடன் சேர்ந்து சீக்வன்ஸ் செய்து அனலைஸ் பண்ணதில் அந்த எலும்புக்கூடு சுமார் 3000 BCE, 5000 ஆண்டுகளுக்கு உட்பட்டதே. ஆனால் அதனுடைய டிஎன்ஏ மூலக்கூறு பார்த்தால் ஒன்று, நமக்கு ஈரானியன் வேளாளர்கள் அவர்களுடைய டிஎன்ஏ இதில் சிறிதளவும் காணப்படவில்லை. மாறாக ஈரானியன் அண்டர் கேதரர், அதாவது காட்டுப்பகுதியில் வசிப்பவர்கள் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவர்களுடைய டிஎன்ஏ தான் அங்கே கிடைத்தது. அது அதிகமாக உள்ளது. அதனுடன் சேர்ந்து அந்தமான் தீவுகளில் வசிக்கும் ஒரு குழுவினர்களுடைய டிஎன்ஏயும் அதோடு ஒத்திருக்கிறது. இப்போ இதுல இருந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கிடைக்குதுன்னா, நமக்கு இந்த ஈரானியன் விவசாயிகள் தான் நமக்கு விவசாயத்தை அங்கிருந்து கொண்டு வதற்கு கூடும் என கூறப்படும் இன்ஃபர்மேஷன் இதுல தெரியல. ஏன்னா அவங்களுடைய டிஎன்ஏ இங்க கிடையாது. அதனால ஒரு கன்க்ளூஷன் இதுல என்ன சொன்னோம்னா, வேளாண்மை
இங்கே கூட தொடங்கி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கூற்றும் நாங்கள் இதன் மூலமாக சொன்னோம். இப்போ இதுவரைக்கும் இது பிளஸ் இன்னும் சில ஆய்வுகள் நடத்தியிருந்தோம். அதனுடைய ஆய்வுகள் இதுவரைக்கும் நமக்கு சரியான மனிதனின் இந்தியாவுக்கு வந்த முதல் மனிதனை பற்றி எதுவும் சொல்லவில்லை. ஆதித்த நல்லூரை பற்றி டாக்டர் கண்ணன் சொன்னார். அங்கிருந்தும் சில துண்டு எலும்புகள் கிடைத்தது. அதை ஆய்வு செய்கிறோம். ஆனால் அந்த அந்த எலும்பு துண்டுகள் நல்ல நிலைமையில் இல்லை. அதனுடைய இருக்கும் டிஎன்ஏ மிகவும் பிராக்மெண்டாக சிறு சிறு துகள்களாகவே உள்ளது. அதனால் சிறிது கடினமே அதிலிருந்து இன்ஃபர்மேஷன் எடுப்பதற்கு. கீழடி அங்கிருந்து 2 குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கிடைத்தது. அது தற்பொழுது மதுரை பல்கலைக்கழகத்தில் உள்ளது. அதன் ஆராய்ச்சியும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் மற்ற நாடுகளைப் போல் நமக்கு ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ ஆதி மனிதனின் மூலக்கூறுகள் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் என்ன நினைத்தோம் என்றால், தற்பொழுது இருக்கக்கூடிய மனிதர்களின் மூலக்கூறுகளை எடுத்து ஆராய்ச்சி செய்தால் நமக்கு ஏதாவது கிடைக்குமா என்பது. இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா ஒரு மனித இன அருங்காட்சியகம், ஏன்னா எத்னிக் மியூசியம் என்று சொல்லலாம். ஏன்னா அப்படி பல்வேறு இன மொழி மக்களை உள்ளடக்கியது. சிலருக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம், இந்தியாவில் 4600க்கும் மேற்பட்ட மக்கள் குழுக்கள் உள்ளது. அதில் பழங்குடியினர்கள் மட்டும் 532, பழமையான பழங்குடியினர்கள் 72, அதுல பாதி இன்னமும் வேட்டையாடி சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்று எந்த தொழிலும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு டைவர்ஸ் ஹியூமன் பாப்புலேஷன் நம்ம கிட்ட இருக்கு. வேறு எந்த நாட்டிலோ இல்ல கண்டங்களிலோ இது போன்ற டைவர்சிட்டியை பார்க்கவே முடியாது. நாங்கள் இது ஒரு 30 ஆண்டுகளாக இந்த ஆராய்ச்சியில் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னவென்றால், ஒரு முக்கியமான கேள்வி, ஆப்பிரிக்காவில் இருந்த மனிதன் எங்கு வந்தான், யார் முதலில் வந்தான் என்பது. பட் அதில் நாங்கள் கண்டுபிடித்தது, ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த முதல் மனிதன் இந்திய கண்டத்தில் தான், இந்திய துணை கண்டத்தில் தான் உள்ளான் என்பது. அவர்கள் யார்? வேறு யாரும் இல்லை, அந்தமானில் வசிக்கக்கூடிய மிக மிக பழங்குடியினர். இங்க இதுதான் ஆப்பிரிக்காவில் எப்படி இருக்கிறார்களோ அதே மாதிரி தான், இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறை. அந்தமானை பற்றி சில குறிப்புகள் அதிகமாக அனைவருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இது 572 சின்ன தீவுகளை உள்ளடக்கியது. சுமார் 2000 கிலோமீட்டர் தூரம் சென்னையிலிருந்தும் கல்கட்டாவிலிருந்தும் உள்ளது. இதில் 6 பழங்குடியினர்கள் உள்ளார்கள். இந்த 4 பேர், ஜார்வா, கிரேட் அந்தமானிஸ், சென்டினெலீஸ், ஓங்கே, இவர்கள் அனைவரும் ஆப்பிரிக்காவில் உள்ளவர்களைப் போலவே இருப்பார்கள், முன்பு காண்பித்த படத்தை போல. இந்த 2 பிரிவினர், நிக்கோபாரிஸ், ஷாம்பன், இவர்கள் இருவரும் தெற்காசிய கண்டத்தில் உள்ள மக்களை போல் இருப்பார்கள். இதுதான் இவர்களின் உண்மையான நம்பர், பாப்புலேஷன் சைஸ். இங்க பாருங்க, ஓங்கே 98 தான், ஜார்வா 200, சென்டினெலீஸ் 250, கிரேட் அந்தமானிஸ் 20, பட் 20க்கும் குறைவாகத்தான் இருக்கும் இப்பொழுது. ஒன்லி நிக்கோபாரிஸ் மட்டும் 20,000, ஷாம்பன் 180. இந்த அனைவரும் தற்பொழுது மற்ற இனங்களுடன் இங்கிருந்து அங்கு போய் குடியேறியவர்களுடன்
சில தொடர்புகளில் உள்ளார்கள். ஆனால் இந்த சென்டினலிஸ் எனக்கூடிய இனம் இன்னும் தனிமையில் தான் உள்ளது. யாரேனும் நெருங்கினால் அவங்களை கொன்று விடுவார்கள். சில ஆண்டுகள் முன்பு ஒரு அமெரிக்க டூரிஸ்ட் அங்கு சென்றார். பட் அவரை கொன்று விட்டார்கள். அதனால் இவர்களை மட்டும் எவரும் அணுக முடியாது. இன்னும் தனிமையிலே தான் இருக்கிறார்கள். ஒரு கேள்வி, ஏன் இவர்களின் நம்பர், பாப்புலேஷன் சைஸ் சொல்லுவோமே, டோட்டல் நம்பர் இவ்வளவு குறைவாக இருக்கிறது என்றால், என்னுடைய ஒரு கணிப்பு, அவர்கள் வெரி சிறிய பாப்புலேஷன், அவர்களுக்குள்ளேயே திருமணம் செய்வது கொள்வதால் அவர்களுடைய இனப்பெருக்கம் மற்றும் அதர் அனைத்தும் குறைந்து விட்டது. இன்னொரு காரணம், இது அனைவரும் பார்த்திருக்க வாய்ப்பில்லை, செல்லுலர் ஜெயில் என்று சொல்லுவோம். இது நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்களை அடைப்பதற்கென்றே கட்டப்பட்ட ஜெயில், செல்லுலர் ஜெயில். இது ஒரு செல் பின்பகுதி, இது இன்னொரு விங் ஓட முன்பகுதி. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஆங்கிலேயர்கள் இந்த செல்லுலர் ஜெயிலை கட்டுவதற்காக இந்த இடத்தை தேர்வு செய்த பொழுது நிறைய ட்ரைபல்களை கொண்டிருக்கிறார்கள். கொன்றது மட்டுமல்ல, கொன்றதுக்கு அப்புறம் அவங்களோட தலை மற்றும் முடிகளை கேம்பிரிட்ஜ் உள்ள டக்வர்த் லெபார்டரி மியூசியம்ல அங்க எடுத்து போய் வச்சிருக்காங்க. இப்போ அதனால கொஞ்சம் அவங்க நம்பர் குறைஞ்சிருக்கலாம். இப்போ அங்க வச்சதுனால எங்களால அங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில கொலாபரேட் பண்ணி இதுல இருந்து கொஞ்சம் சாம்பிள் எடுத்து அனலைஸ் பண்ண வாய்ப்பு கிடைத்தது. இது ஒரு பக்கம். அது இல்லாமல் நாங்களே அந்த இடத்துக்கு போய், இது ஓங்கே என்று சொல்லக்கூடிய ஒரு இனத்தின் பெண், அதற்கு போவதென்றால் போர்ட் பிளேயர் செல்ல வேண்டும். போர்ட் பிளேயர்ல இருந்து டுகாங் கிரீக் எனக்கூடிய ஒரு இடத்துக்கு சென்று அதுக்கப்புறம் உள்ளே செல்ல வேண்டும். அரசின் அனுமதியை வாங்கி ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு சென்று இந்த ரத்தம் சேகரித்து வந்தோம். அதை எடுத்து வந்து வெரி பிரீஃப்லி ஜெனடிக்ஸை பத்தி கொஞ்சம் சொல்றேன். சயின்ஸ் அல்லாத மற்றவர்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இது நம்முடைய குரோமோசோம்ஸ் இருக்கு, அதுதான் இங்க பாக்குறீங்க. அந்த செல்லுல குரோமோசோமை தவிர்த்து இது ஒரு ஆர்கனல் மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவோம். இந்த மைட்டோகாண்ட்ரியாக்கு உள்ளேயும் டிஎன்ஏ இருக்கு. நம்ம இந்த 46 குரோமோசோம்ல 33 நம்ம அம்மா கிட்ட இருந்து வரும், 23 அம்மா கிட்ட இருந்து வரும், 23 அப்பா கிட்ட இருந்து வரும். ஆனா இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ இது நம்ம எல்லாருக்கும் அம்மா கிட்ட இருந்து மட்டும்தான் வரும். ஒரு முக்கியமான உண்மை. இப்ப இதை நம்ம அனலைஸ் பண்ணோம்னா நம்ம வந்து மெட்டர்னல் லீனியேஜை ட்ரேஸ் பண்ண முடியும். இதை ஒய் குரோமோசோம்னு ஒண்ணு இருக்கு, அது எல்லா ஆண்களுக்கும் அப்பா கிட்ட இருந்து அப்படி வரும். இப்போ அதை அனலைஸ் பண்ணோம்னா மேல் ஆண்களை அந்த பெட்டர்னல் லீனியேஜை ட்ரேஸ் பண்ண முடியும். இப்போ இதை எடுத்து நாங்க சீக்வன்ஸ் பண்ணோம். இதுதான்
இரண்டு வெவ்வேறு மனிதர்களின் மைட்டோகாண்ட்ரியல் சீக்வன்ஸ் ஒரு சின்ன பகுதியை காட்டுறேன். இதில் நமக்கு டிஎன்ஏ 4 மூலக்கூறுகளால உருவானது. அடினைன், குவானைன், தைமின் அண்ட் சைட்டோசின். அந்த எந்த வெவ்வேறு ஆர்டர்ல இருக்கும் அது எந்த ஆர்டர்ல இருக்குன்றது சில பகுதியில கண்டிப்பா அந்த ஆர்டர் தான் இருக்கும். ஆர்டர் சேஞ்ச் ஆனாக்கா அது அந்த ஆர்டர்ல இருந்தால் தான் ஒரு பர்டிகுலர் புரோட்டீனை அதனால உருவாக்க முடியும். அதுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன், எல்லா தேவைகளுக்கும் உதவக்கூடியது. அது ஏதாவது மாற்றம் நடந்தா அந்த மாற்றம் தான் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு அடிப்படையானது. இப்போ 2 இண்டிவிஜுவல் வெவ்வேறு மனிதர்களின் மைட்டோகாண்ட்ரியல் சீக்வன்ஸ் இங்க பார்க்குறோம். இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஜி இருக்கு, குவானைன், இன்னொருத்தருக்கு ஏ இருக்கு. இங்க ஏ இருக்கு, இங்க இவருக்கு ஜி இருக்கு, இங்க ஏ இருக்கு, இங்க ஜி இருக்கு. ஒரு சின்ன பகுதியை மட்டும் காட்டும். இதே மாதிரி முழு நீள மைட்டோகாண்ட்ரியல் சீக்வன்ஸ், மைட்டோகாண்ட்ரியல் சீக்வன்ஸ் 16,500 இந்த மாதிரியான நியூக்ளியோடைட் பண்ணாக்கா அதை பண்ணி பார்த்ததுல இந்த ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கும். அந்த மாற்றங்களின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரையும் நம்ம ஒரு ஹேப்லோ குரூப்பாக பிரிக்கலாம். இது உலகம் முழுவதான ஹேப்லோ குரூப். உலக மேப்ல நீங்க பார்க்கலாம். இது ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி ஆர் கான்டினென்ட் எடுத்துட்டீங்கன்னா, இங்க ஆப்பிரிக்கா மட்டும் எடுத்தீங்கன்னா பாருங்க, இந்த L1, L2, L3 இதுதான் ரூட் ஆஃப் தி மைட்டோகாண்ட்ரியல் ஹேப்லோ குரூப். அது இங்கதான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. இப்போ இங்க இருந்து யாராவது இங்க போனாக்கா அங்க இருக்கும். பட் நேட்டிவ் பீப்புள் எடுத்தீங்கன்னா அது அங்க மட்டும் தான் இருக்கும். அதோடு சேர்ந்து வேற மாற்றங்கள் நடந்ததுன்னா அது இங்க வரும், அப்படின்னா இங்க போகும். ஒவ்வொரு தடவையும் மாற்றங்கள் நடக்கும்போது வெவ்வேறு ஹேப்லோ குரூப்ல அந்த இண்டிவிஜுவலை நம்ம அசைன் பண்ணணும். ஸோ இப்படிப்பட்ட உலகளாவிய மைட்டோகாண்ட்ரியல் ஹேப்லோ குரூப் எடுத்தப்போ இத அந்தமான் ட்ரைபலோட கம்பேர் பண்ணா அவங்க எதுலையுமே இதுல அசைன் பண்ண முடியல. ஏன்னா அவங்க நீண்ட காலமாக அந்தமான் தீவுகள்ல அங்கேயே இருக்காங்க. அதனால இந்த டிஎன்ஏக்கு என்ன ஒரு எபிலிட்டினா, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் திடீர் மாற்றங்கள் நடைபெறும். ஒருத்தர் ஐசோலேட்டடா வருஷக்கணக்கில் தனியாவே இருக்க அந்த அந்த இனம்னா அவங்களுக்கு சில மாற்றங்கள் அவங்களுடைய டிஎன்ஏல உருவாகும். அப்படி உருவானதுதான் இங்க நீங்க பாக்குற இந்த நம்பர். ஒவ்வொரு நம்பரும் நான் 16,500 சொன்னேன் இல்லையா, 1ல இருந்து 16,500 எடுத்துட்டீங்கன்னா 2வது பொசிஷன்ல ஒரு மாற்றம், ஏல இருந்து ஜியோ இல்ல சில இருந்து டியோ, அந்த மாதிரி 1524வது பொசிஷன்ல அதே மாதிரி ஒரு சேஞ்ச். இந்த மாற்றங்கள் இங்க குறிப்பிட்டு இருக்கிற மாற்றங்கள் அனைத்தும் இவர்களுக்கே உரியது, வேற எந்த மனித இனத்துக்கும் இல்லை. இப்ப இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இதை வச்சு நம்ம அவங்க எத்தனை வருஷ ஓல்ட் என்பதை நாம் கணக்கிட முடியும். இதன் அடிப்படையில் நாங்க என்ன முடிவுக்கு வந்தோம் என்றால், இந்த அந்தமான் ட்ரைபல்கள் தான், அந்தமான் மூதாதையர்கள் தான் முதலாக ஆப்பிரிக்காவிலிருந்து இந்த தெற்கு கடற்கரை வழியாக அந்தமானை 65,000 முதல் 70,000 ஆண்டுகள் முன்பு இங்கு இருக்கக்கூடும் என்பது. இதுதான் முதலில் சொன்ன மரபியல் ரீதியான மனிதனின் பயணம், முதற் பயணம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த மறுப்புமே கிடையல. இது ஒண்ணு. சோ இது உங்களுக்கு முதலில் யார் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவை போகும்.
பின்னாடி வரும்போது சொல்றேன். இப்படி வரும்பொழுது இங்க கொஞ்சம் பேரு சவுத் இந்தியால தங்கிட்டாங்க. அவங்க யாருன்னு நான் இப்ப சொல்றேன்.